Hello viewers, இன்னைக்கு நாம பார்க்க போறது One Piece episode 535 part 1. ஓபன் பண்ணா நம்ம மெர்மைடு பிரின்சஸ காட்டுறாங்க. அவ சுத்தி சுத்தி எல்லா இடத்தையும் பார்த்து ஜாலியா ரசிச்சுக்கிட்டே வர்றா. என்ன அவளை வாய்க்குள்ள வச்சிருக்கே ஷார்க்கு, அதனாலதான் சுத்தமா முடியல, அப்படியே முக்கிட்டு இருக்கும். அப்ப மேகத்தை பார்த்தா அவளுக்கு ரக்கூன் மாதிரியே இருக்குமா. லூஃபி பார்த்துட்டு சாப்பரும் இப்படித்தான் இருப்பான்னு சொல்லுவான். சாப்பரா அவன் என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது தூரத்துல ஏதோ ஒரு கூட்டம் போயிட்டு இருக்கிறது தெரியும், ஆனா என்ன எதுன்னு தெரியல. அப்படியே அங்க கட் பண்ணி யூகு கிங்டம்ல இருக்க போர்ட் டவுனான கோரல் ஹில்ல காட்டுறாங்க. அங்க இருக்க மக்களுமே மேல அப்படி ஒரு கூட்டம் பறந்து போறத பார்த்துட்டு என்னது இது தெளிவா தெரியலையே, அப்படி என்ன இங்க பறந்து போயிட்டு இருக்கு எல்லாத்துக்குமே ஆச்சரியம். ஏன்னா இந்த மாதிரி வித்தியாசமா அவங்க எதையுமே பார்த்தது இல்ல. அப்படி அங்க கட் பண்ணி மெயின் என்ட்ரன்ஸ்ல பார்டர் கண்ட்ரோல் ஹெட் குவார்ட்டர்ஸ் காட்டுறாங்க. அவங்க யூகோ பேலஸ்க்கு கான்டாக்ட் பண்ணி பாப்பாங்க. ஆனா ஆப்போசிட் சைடுல இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. ஒருவேளை டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் நெயில ஏதாச்சும் பஞ்சாயத்து இருக்குமோன்னு ஒரு சின்ன டவுட். இப்ப இவங்களுக்கு என்ன கவலைன்னா பறந்து வந்துட்டு இருந்தாயிலே ஒரு கூட்டம் அவங்க ஃபிஷ்மேன் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து தான் வர்றாங்கன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா அவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஆளுங்க, வந்தா மூக்க கடிக்காம விட மாட்டானுங்க. ஒருவேளை ஷாப்பிங்க்கு வந்திருப்பாயிலோன்னு ஒரு டவுட். தேவையில்லாம போய் யாருக்கிட்டையும் வம்பு பண்ண முடியாது இல்ல. சோ இதை யோசிச்சுட்டு அப்படியே விட்டுருவானுங்க. ஆனா வந்தது யாருன்னா ஓடி ஜோன்ஸ் அவனோட ஆளுங்க பிளஸ் வேண்டா டெக்கன் அவனோட ஆளுங்க, இவனுங்க தான் வந்திருப்பானுங்க. இப்ப அவனுக்கு யூகு பேலஸ்குள்ள தான் போகணும். அப்படி அந்த பேலஸ்க்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி நின்னுகிட்டு அவன் ஆளுங்க கிட்ட பயங்கரமா லெக்சர் கொடுப்பான். இந்த மாதிரி மனுஷங்க எல்லாருமே ரொம்ப கேவலமான பிறவிங்க, அவங்க யாரையுமே நம்ம ஏத்துக்க கூடாது. சொல்ல போனா அவனுங்களால தண்ணி கடியில கூட மூச்சு விட முடியல. இவங்க இருந்தா என்ன செத்தா என்ன, அவங்களுக்கு எல்லாம் இந்த இடத்துல அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்காங்க. ஆனா அதை நம்ம விடக்கூடாது. வரலாற்றுல ஏற்பட்ட இந்த தப்ப நம்ம தான் சரி பண்ணணும் அப்படின்னு பெரிய பஞ்சாயத்து பண்ண முடிவு பண்ணிட்டான். ஆனா வேண்டா டெக்கனுக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. அவனுக்கு எப்படியாச்சும் ஷிரோஷிய கல்யாணம் பண்ணியே ஆகணும். சோ இன்னைக்கு எனக்கு என்கேஜ்மெண்ட் வேற லெவல்ல பண்ணா நடத்தணும். ஆனா எதுக்கு அவ்வளவு அவசரம் பண்ணும், நாளைக்கு வேணா கல்யாணம் பண்ணிக்கோமே அப்படின்னு அவன் ஒரு சைடு மென்டல் மாதிரி பேசிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தையும் செக் பண்ணி பாத்துக்குவானுங்க. என்னன்னா சன் பைரட்ஸ்னு சொல்லி ஜிம்பையோட குரூப் ஒன்னு இருக்குது. அவனுக்கும் இவனுக்கும் ஆகாது. அவனு இங்க இல்ல, அதனால நம்ம தாராளமா போய் அட்டாக் பண்ணலாம். ஆனா இப்போதைக்கு இவங்களுக்கு பஞ்சாயத்து நெப்டியூன் வந்து காட் ஆஃப் த சி அண்ட் அவரோட பசங்க ஃபுகபோஷி, யுபோஷி, மன்போஷி இவங்க 4 பேரும் பஞ்சாயத்து பண்ண இருக்கானுங்க. இந்த 4 பேர்த்த மட்டும் இவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களோட ஆர்மி எல்லாம் இவங்களை எதிர்த்து நிக்க முடியாது. அதுலயும் இப்ப இருக்கவங்க எல்லாம் ஹோடி என்ன சொன்னாலும் சரி அதை கேட்டு செய்யறக்காக வெறியோட காத்துட்டு இருக்கானுங்க. இந்த குடிகார பயெல்லாம் நீ ஊன்னு சொல்லு, போற போக்குல எல்லாத்தையும் பொழந்து கட்டிட்டு போயிடுறான். உடனே ஹோடி அப்புறம் என்ன வெயிட் பண்ணிட்டு போங்க போங்க போய் உங்களால என்னென்ன டவுனை கான்குவர் பண்ண முடியுமோ அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. யூகு கிங்டம் எப்படியாச்சும் நம்ம கான்குவர் பண்ணியே ஆகணும். இந்த சி ஃப்ளோர் இனிமேட் நமக்கு தான் சொந்தம்னு கத்துவானா பண்ணி அவன் ஆளுங்க அதுக்கு மேல கத்திக்கிட்டு வேகமா டவுன்ஸ் அட்டாக் பண்ண கிளம்பிடுவானுங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ரோபினை காட்டுறாங்க. அவ நேரா பொடி நிறையா போய் ஒசகாமா பஸ் ஸ்டாண்ட்ல போய் உட்காருவான். ஆக்சுவலா அங்க வர பஸ் சி ஃபாரஸ்ட்டுக்கு போகணும். நம்ம புள்ளைக்கு இப்ப அங்கதான் போகணும். ஆனா அவளை அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து ரவுண்ட் கட்டிடுவானுங்க. உடிக்க முடியாது அது வேற விஷயம். ஆனா வந்த உடனே அந்த 2 குற்றங்களையும் சொல்லிடுவானுங்க. ஒண்ணு இந்த மாதிரி நீங்க ஃபியூச்சர்ல பஞ்சாயத்து பண்ண போறீங்கன்னு சொல்லி எங்க ஷைலிக்கு ப்ரீவிஷன் வந்திருக்குது. சோ அதுக்காகவும் மெர்மேட கிட்னாப் பண்ண கேஸுக்காகவும் உங்களை நாங்க சந்தேகத்தின் அடிப்படையில கைது பண்றோம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆல்ரெடி பிடிச்சாச்சு, நீங்க மட்டும் தான் பெண்டிங். நீங்களா வந்துட்டீங்கன்னா ஓகேன்னு சொல்லி கூட்டு போவோம். நாங்களா பிடிச்சோன்னா ஓஹோன்னு சொல்லி தூக்கிட்டு போவோம். இல்லங்க கஸ்டடிக்கு வந்துருங்கன்னு சொல்லி ரவுண்ட் கட்டுவானுங்களா. அவன் கேஷுவலா எந்திரிச்சு தம்பிகளா உங்களுக்கு என்ன விஷயம் வந்துச்சோ அதை பத்தி எல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது, நாங்க எந்த தப்பும் பண்ணல, வேணும்னா ஒண்ணு பண்ணுங்க, உங்க மூளையை கழட்டி அது ஒழுங்கா இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாட்டுங்க. மென்டல் மாதிரி எல்லாம் வந்து பேசிட்டு இருக்க கூடாது. சயின்ஸ் வளர்ந்துட்டு இருக்க இந்த காலகட்டத்துல ப்ரீவிஷனை பார்த்தேன், ஃபியூச்சரை பார்த்தேன், மண்ணை பார்த்தேன், மண்ணாகட்டியா பார்த்தேன்னு போங்கடான்னு வண்ட வண்டியா திட்டுவா. அவனுக்கு கடுப்பாகி கத்துவானுங்க. எங்க ஷேர்லி மேடம் என்ன சொன்னாலும் அது கரெக்டா தான் இருக்கும், சொல்ல போனா அக்யூரேட்டா இருக்கும். இது வரைக்கும் அவங்க சொன்னது எதுவுமே மாறினதில்லை. சோ ஒழுங்கா எங்க கூட வந்துருங்கன்னு சொல்லுவானுங்க. தம்பிகளா நான் இப்ப பஸ்ஸை பிடிச்சி முக்கியமான ஒரு வேலைக்கு போக வேண்டி இருக்குது, தேவையில்லாம தொல்லை பண்ணாதீங்க போங்கடாம்பா. அவனு எங்க கேட்பானுங்க, பாஞ்சு அட்டாக் பண்ண வருவானுங்களா. அடுத்த செகண்ட் அவ கைய மலை மாதிரி வர வச்சு ஒரே போல அத்தனை பேர்த்தையுமே காலி பண்ணிடுவா. இப்ப அடிச்ச அடியில யாராலையும் எந்திரிக்கவே முடியல. இந்த மேட்டரை எப்படியாச்சும் நம்ம ரிப்போர்ட் பண்ணி ஆகணும்டா பாண்டுறாங்கன்னு புலம்பிட்டு இருப்பானுங்க. அதே நேரம் இங்க ரோபின் இத்தனை பேர் அடிச்சு போட்டிருக்கோமேன்னு கொஞ்சம் கூட அதை பத்தி கவலையே இல்லாம அவ பாட்டுக்கு ஜம்முன்னு அந்த மீன் பஸ்ல டிராவல் பண்ணிட்டு போவா. ஆக்சுவலா அவளுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி இங்க ஏதோ ஒரு இடத்துல போனகிளிஃப் இருக்காமா. கண்டிப்பா இந்த கிங்டம்ல ஏதாச்சும் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு அவளுக்கு ஒரு நம்பிக்கை. அப்படியே கட் பண்ணி யூகோ பேலஸ காட்டுறாங்க. அங்கதான் எல்லாத்தையுமே நம்மால கட்டி போட்டிருந்தானே. அண்ட் அது மட்டும் இல்லாம ஜோம்பி மாதிரி எக்கச்சக்க பைரட்ஸ்ங்க உள்ள பூந்தானுங்கல்ல, அவனுக்கு எல்லாத்தையும் பொல 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 பொலன்னு பொல காட்டிட்டான். என்ன கேப் விடாம ஆளுங்க வந்துகிட்டே இருக்கானுங்க. நமியாலதான் தாங்க முடியல. ஏன்டா எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்துல போய் தேவையில்லாம சொருகிட்டு நிக்கிறீங்க, சும்மாவே இருக்க மாட்டீங்களாடான்னு. நாங்க என்னமா பண்றது, கை வைக்கிற இடத்துல எல்லாம் கண்ணி வெடி வச்சிருக்கானுங்க. அவனை அட்டாக் பண்ற வரைக்கும் நான் இன்னும் பூ பொறிச்சிட்டு இருப்பேனா, காயில சிக்கனா தூக்கி போட்டு வாயில மீச்சிட மாட்டேன் அப்படின்னு அவன் கேஷுவலா சொல்லுவான். ஆனா உசோப்பு தான்
செம காண்டாமா. ஏன்னா ஆல்ரெடி இவங்களுக்கு ஒரு பஞ்சாயத்து, இப்ப தேவையில்லாம இன்னொரு பஞ்சாயத்து வேற வந்துகிட்டு இருக்குது. எதுக்கு இதெல்லாம்? ஜோரோ என்ன சொல்லுவான், ஒரு பைரட் இன்னொரு பைரட் கூட சண்டை போட்டா அதெல்லாம் கிரைம் இல்லரா மாங்காக்கலான்னு. இவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான்னு பேசாம சண்டை போட வர்றானுங்களே அவனுகிட்டயே பேசி சமாதானப்படுத்தலான்னு உசோப் அப்படியே லைட்டா பேசி பாப்பான். கணுகளா, நீங்க எல்லாரும் பீஸ்ஃபுல்லா அமைதியா உங்க வேலையை பாருங்க, நாங்க எங்க வேலையை பாக்குறோமா. ஏன்டா இப்படி எல்லாம் சொன்னா மட்டும் அவனுக்கு ஈஸியா கிவ் அப் பண்ணிட்டு போயிருவானுங்களா? கண்டிப்பா சண்டைக்கு வரத்தான் செய்வானுங்கன்னு சொல்லுவான். அதே மாதிரி சண்டைக்கு வருவானுங்க. இப்ப என்னன்னா இவனுங்க உயிர் போறதுக்குள்ள எப்படியாச்சும் அந்த கேட்டை ஓபன் பண்ணி விட்டே ஆகணும். இல்லன்னா அவன் கண்டிப்பா வந்து இவங்க எல்லாத்தையும் கொன்றுவான். அதனால அவனால முடியாட்டியும் கூட கஷ்டப்பட்டு வெறிகுண்டு சண்டைக்கு வருவானுங்களா. அவனுங்க வரதை பார்த்துட்டு நம்மளால அத்தனை பேருமே பீதியாகி கத்தி கதறிட்டு கிடப்பாங்க. ஜோரோ பெரிய பெரிய ஆளுகளை பார்த்தவன், இவனுங்க எல்லாம் டம்மி பீஸுங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப வீக்கா இருக்கானுங்க. அதனால கேஸலா சட்டு சட்டுன்னு புந்து அசால்ட்டா பொழந்து கட்டிடுவான். அதே நேரம் நம்ம ப்ரூக்கு கத்தியை எடுக்கிறது மட்டும் தான் தெரியும். வைக்கும் போது 10 பேர் விழுவானுங்க. நமி வழக்கம் போல சொல்லிட்டு அடிப்பா. உசோப் ஒரு சைடு அவன் ஸ்டைல் அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். இப்படி பேலஸ்ல பஞ்சாயத்து போறது தெரியாத நம்ம லூஃபி அவன் பாட்டுக்கு ஜாலியா டிராவல் பண்ணி போயிட்டு இருப்பான். அப்ப நம்ம பிரின்சஸ்க்கு ஒரு டவுட், ஏன் லூஃபி இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு. நான் சின்ன வயசுல இருந்தே ட்ரெயின் ஆயிட்டு இருக்கேன், ஆனா என்னை விட ஸ்ட்ராங்கான பீப்பிள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, நான் ஒன்னும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்லாமா. அவளுக்கே ஆச்சரியம், இவனை விட ஸ்ட்ராங்கான்னு. பாவம் அந்த ஷார்க்கால சுத்தமா முடியல, அது முக்கிட்டு கிடக்குது. மெகலோ கிட்ட என்னப்பா வயிறு சரியில்லையான்னு கேட்பாங்க. அது பேசுற நிலைமையிலயா இருக்குது, முடியாம அச்சும்னு தும்முமா. அந்த டைம் பிரின்சஸ் அப்படியே பிச்சுக்கிட்டு வெளியில வருவா. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு அமைக்க புடிச்சு உள்ள தெளிரும். அதே நேரம் இங்க பேலஸ்ல சண்டை போட்டு எல்லாத்தையும் போட்டு பொழந்து கட்டியாச்சு. சுத்தி இருக்கவங்க எல்லாம் ஏதோ ஜோரோ இதெல்லாம் ஜாலிக்காக பண்ற மாதிரி பாப்பாங்களா. நான் ஒன்னும் அதுக்காக எல்லாம் பண்ணல, இவங்க அட்டாக் பண்ண வந்தாங்க அதனால தான் அட்டாக் பண்ணாப்பா. ஆனா நம்மால போட்ட சண்டையெல்லாம் பார்த்தா பிறந்ததுல இருந்தே எவனையாச்சும் போட்டு தள்ளணும்டா அப்படிங்கிற மாதிரி தான் அவன் சண்டை இருக்குதாமா. வா அப்படியா அப்படின்னா அவங்களை பைரட்ஸ் வந்து அட்டாக் பண்ணாங்கன்னா அப்படியே ஓரமா உட்காந்து டீயா குடிப்பீங்க பொய்யாளைகளா. அவன் கஷ்டம் அவனுக்கு தான்டா தெரியும்பா. ஆனா அதுக்கும் அவனுக்கு முட்டு கொடுக்குற மாதிரி ஆமா ஆமா பைரட்ஸுங்க வந்தாங்கன்னா நாங்க டீ கொடுத்து ஒரு சைடா உட்காந்து என்ன பஞ்சாயத்து என்ன பிரச்சனைன்னு சொல்லி நாங்க விசாரிப்போம். அதுவுமே சால்வ் பண்றதுக்கான ஒரு வழிதானே. அத நீ பண்ணியானவன கொய்யால நீ டீ ஊத்துவடா, அவனுக்கு பால் ஊத்துவானுங்க பரவாயில்லையான்னு கேட்பான். ஆனா அதுக்காக நீ அவங்க எல்லாத்தையும் போட்டு இப்படி அடிச்சுன்னா அவனுக்கு என்ன தேவைன்னே தெரியாம போயிருமே. இப்ப பாரு எவனாலையுமே எதுவுமே சொல்ல முடியாதும்பா. டேய் அவனுக்கு என்னைய கொல்ல வந்தானுங்க, நான் அடிச்சிருக்கேன், ஏன் தேவையில்லாம அவனுக்கு போய் கரிசனம் காட்டிட்டு இருக்க, வாயை மூடிட்டுன்னு கத்திட்டு இருப்பானா. இவங்க 2 வாரத்தாலையும் தாங்க முடியல. ஏன்னா சம்பவம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சம்பவத்தை நம்ம ஜோரோ பெருசா நடத்திட்டு இருக்கான். இவன் மட்டுமா நம்ம குரூ மெம்பர்ஸ்ல முக்காவாசி பேர் இப்படித்தான் இருக்கானுங்க. போடுன்னு சொன்னா போட்டுருவானுங்களே. ஆன் பண்ணுன்னு தெளிவா சொல்லணும். சொல்ல போனா நம்ம கேப்டனே மாங்கா மடையனா இருக்கான். இவனை சொல்லி என்ன பிரயோஜனங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா ப்ரூக்கு அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம ஜாலியா சிரிச்சுக்கிட்டு எப்படி நம்ம லூஃபி பிரின்சஸ் மெர்மைட மீட் பண்ணிருப்பான், நானும் மீட் பண்ணணும்னு ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அந்த டைம் டொம்முன்னு நம்ம கிங் வந்து விழுந்து தேம்பி அழுதுட்டு இருப்பாரு. என்னையா நீ எட்ட என் கட்ட அவுத்து ஒழுங்கா என் பொண்ணை என்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க, எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, அவ என்னோட ஒரே கண்ணு, அந்த பண்ணு மாதிரி பொண்ணை கண்ணு நொலையா போன உங்ககிட்ட நான் கொடுக்க மாட்டேன். உசோப்பு போடா கொய்யால, அவளை கிட்னாப் பண்ணி வச்சுட்டு நாங்க என்னையா பண்ண போறோம், முதல்ல நாங்க ஏன் கிட்னாப் பண்ணோம் அதுக்கு பதில் சொல்லியான்னு கேட்டா, எனக்கு தெரியும் லூஃபி தான் ஷிரவோஷியை கண்டிப்பா கடத்தி இருப்பான், எந்த டவுட்டும் இல்லாம வரா. அப்பதான் ப்ரூக்கு டவுட் ஆகும். ஏன்னா இவங்க போகும்போது லூஃபி அந்த ஷார்க்கோட சும்மா பீச்சுக்கிட்டு வெளியில போனான். ஆனா அதுக்கப்புறம் உள்ள போய் பார்க்கும்போது பிரின்சஸ் அந்த ரூம்ல இல்ல. இத சொல்லும் போதே கிங்குக்கு கன்ஃபார்ம் ஆயிருச்சு லூஃபி தான் கடத்தி இருப்பான்னு. ஏன்னா அவ 10 வருஷமா வெளியில வராத பொண்ணு, இப்ப திடீர்னு அவ எப்படி வெளியில வருவா, அவ அந்த மாதிரி பொண்ணே கிடையாது. இன்கேஸ் அவ அப்படி வெளியில வந்தா கூட இவர் அளவுக்கு அவ பெருசா இருப்பா அப்படின்னா கண்டிப்பா எல்லாருமே அவளை நோட்டீஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே பாவம் நம்ம ப்ரூக்கு ஓ சைஸ்ல இருப்பாளான்னு சொல்லி அவன் இமேஜின் பண்ணி பார்த்துட்டு அட கன்றாவியே அந்த மொசர கட்டையா பார்க்கவா இவ்வளவு ஆர்வமா இருந்தேன், ஆனா போங்க யானு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் கிங்கே கண்டுபிடிச்சிருவாரு, கண்டிப்பா அவன் மெகலோவோட வாய்க்குள்ள வச்சுதான் அவளை கடத்திட்டு போயிருப்பான்னு. இது அவர் சீரியஸா சொல்லிட்டு இருந்தா சுத்தி இருக்க அவங்க ஆளுகளே விழுந்து சிரிச்சுட்டு இருப்பானுங்க. இப்படி எல்லாருமே நம்ம ஆளுகளை பத்தி பேசிட்டு இருந்த உடனே லூஃபிக்கு இங்க தும்மல் வரும். என்னப்பா கோல்டு வந்துருச்சானியாப்பா, அப்படியெல்லாம் எனக்கு அடிக்கடி கோல்டு வராது, யாரோ என்னைய கெட்ட வார்த்தையில திட்டுற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்னு நம்மால சொல்றதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.